சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு கொண்டு செல்லப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தனாரசு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தனாரசு, விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு வருகிற 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக புதுச்சேரி தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதி என்பதால் புதுச்சேரி தமிழகம் அந்த எல்லை பகுதிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு, அதாவது புதுச்சேரி, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்க தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வாகனங்களும் சோதனைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு சென்னையிலிருந்து புதுச்சேரி வந்த ஒரு மினிவேனை புதுச்சேரி கோரிமேடு எல்லையில் அங்குள்ள பறக்கும்படை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது அந்த மினிவேனில் 3.5 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் இருந்தது கவனிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாமல் இந்த நகைகள் எடுத்து வர செல்லப்பட்டதால் பறக்கும்படையினர் அதனை பறிமுதல் பண்ணி தற்போது அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். அதாவது சென்னையில் உள்ள ஒரு பிரபல தங்கம் மற்றும் வெள்ளி தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு நகை கடைகளுக்கு இந்த தங்கம் மற்றும் வைர நகைகள் விற்பனை செய்வதற்காக எடுத்து வரப்பட்டுள்ளது. இருந்தாலும் உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் இதன் நேற்று இரவு தேர்தல் பறக்கும்படையினர் பறிமுதல் செய்து தற்போது கருவூலத்தில் வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து தொடர்ந்து விசாரணையை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறையினர் நடத்தி வருகின்றனர். உரிய ஆவணங்கள் இந்த தங்கம் வைர நகைகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, எந்தெந்த கடைகளுக்கு விநியோகிக்கப்படுகிற உள்ளிட்ட உரிய ஆவணங்கள் தேர்தல் துறையிடம் ஒப்படைக்கப்படும் பட்சத்தில் இந்த நகைகள் திருப்பி ஒப்படைக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தனராசு.